Hi friends, welcome to our YouTube channel, Instagram, Facebook, whatever. Follow பண்ணிங்க, subscribe பண்ணிக்கங்க. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே இல்ல சாட்டர்டேன்ற மாதிரி அத்தனை மேட்ச் இருந்துச்சு. நம்ம காலையில இருந்து எல்லா மேட்சுக்கும் லைவ் போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் பெத்திஸ்காட்ச் சிட்டி சிக்ஸர் ஜஸ்ட் 132 ரன் தான் வந்து டார்கெட் அடிச்சு 33 டார்கெட் கொடுத்தாங்க. அந்த ரோட்ல வந்து ஒரு 133 ஒரு மேட்சே கிடையாது ஆடும் போது பெத்திஸ்காட்ச் ஆடினா சீன் அடிச்சு முடிச்சிட்டாங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின் ஆயிட்டாங்க. 6th டைம் ஆங்க ஞாபகம் வச்சுங்க, 5 தடவை டைட்டில் அடிச்சு 6வது அடிக்கிறாங்க. சரி இருக்கட்டும். சோ அப்படியே பாத்தீங்கன்னா அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆஷா நான் சொல்ற மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அது பொட்டி கிரிக்கெட் மாதிரி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அதாவது பிளாஸ்டிக் பால் டொக்கு டொக்கு அந்த மாதிரி டிக்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி இது என்ன கிரிக்கெட்னே புரியல. அவன் திணறி 155 அடிச்சா 10 ஓவர்ல பொட்டை கட்டு போயிட்டா. இந்த டியூன்னு சொல்றதா அப்படி கூட சொல்ல முடியாது, டியூ இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடி ஓடி இடிங்க 14 பால் 50 அபிஷேக் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் டீம். பும்ராவும் பயங்கரமான பவுலிங் போட்டாரு, நம்முடைய பிஷ்னாய் நல்லா பவுலிங் போட்டாரு. சோ எல்லாருமே பக்கா ஆர்டர் கொடுத்தாங்க. ஐ நோ சஞ்சு சாம்சன் இன்னைக்கு கை கொடுக்கவில்லை, இன்னைக்கு இல்ல எப்ப ப்ரோ கை கொடுத்தாரு கேக்குறீங்க. பட் ஆறுதல் என்னன்னா அந்த பக்கம் வரும் பிரிட்டோரியா கேபிட்டல் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஆன 4 சீசன்ல 4வது தடவை ஃபைனல் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டைட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்க 3 தடவை. சோ அவங்களும் இன்னைக்கு டைட்டில் வின்னர் கண்டினியூஸா அடிச்சிருக்காங்க. ஐ மீன் 3 தடவை அடிச்சிருக்காங்க சொல்றேன். சோ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருந்த நம்ம டிவால் பிராவிஸ் மனமுடைந்து ஏன் நின்னாரு, காரணம் வந்து அவர் அண்டர் அடிச்சாரு. பட் ப்ராப்ளம் என்ன, பர்சன் 30 பால் 30 சாப்பிட்டது தான் ப்ராப்ளம். அந்த பக்கம் 48 போனாலும் செம ஸ்டாண்டு, பிரீட்ஸ்க்கு ஸ்டப்ஸ் செம ஸ்டாண்டு. அதுல பிரீட்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னு ஏன் போனா நான் யோசிச்சேன், போனது அப்படியே யூஸ் பண்ணிட்டு 2 பால் 2 6 அடிச்சு டைட்டில் அடிச்சிட்டாங்க. செம செலிப்ரேஷன். லாஸ்ட் ஓவர்ல வந்து இப்படின்றாரு, அவருக்கு என்ன பஞ்சாயத்து போச்சுன்னு தெரியல. சோ அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு சொல்லிட்டு சிசிஎல் பாத்துட்டு இருக்கோம். சிசிஎல் பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், சிசிஎல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல யாருக்காக பாப்பேன்னா விக்ராந்த்காக பாப்பேன். விக்ராந்த் வந்து ஒரு உண்மையிலே ஒரு லோக்கல் டேலண்ட், செம்ம டேலண்ட். நீங்க அவங்க ஃபுட் ஒர்க் எல்லாம் பாருங்க, செம்மையா ஆடுவாரு. பேசல 149 அடிச்சாரு இன்னைக்கு. மஸ்ட் வின் கேம் ஃபார் சிசிஎல்ல விக்ராந்துக்கு ப்ரூவ் பண்ணாரு. எப்படி போயிட்டு இருக்கு தெரியல. 6 விக்கெட் மும்பை விட்டுருக்காங்க, அது போய் பார்க்கணும். எனிவே இன்னைக்கு வந்த மேட்ச் எல்லாமே நம்ம மோஸ்டா லைவ்ல தான் பேசணும். ஃபன்னா போச்சு இன்னைக்கு ஜெர்சி வின்னர் யாரு பாத்தீங்கன்னா யுகின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஒரிஜினல் ஜெர்சி வின் பண்ணிருக்காரு. அவரோட 2600 வரும் அவரோட காஸ்ட். சோ அவரோட வீட்டுக்கே போயிட்டு அதை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு ஹோல் டேவே பாத்தீங்கன்னா நானும் சசியும் பிஸியாவே இருந்தோம் ஜெர்சிக்கான காம்படிஷன்ல இருந்து. சோ உங்க ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஜெர்சிக்கான காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுக்கான டைம் என்னவா இருந்தா நல்லா இருக்கும். சண்டே, எவ்ரி சண்டே இந்த டைம்ல கண்டக்ட் பண்ணா நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் சொல்லுங்க. சில பேர் மார்னிங் கிரிக்கெட் ஆட போயிடும் ப்ரோ, சில பேர் நாங்க மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போகும்போது, சில பேர் அந்த ஒவ்வொரு ரீசன் வச்சிருக்கீங்க. ஸோ உங்க ரீசன் சொன்னா எனக்கு வேலிடா இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஏன்னா எவ்ரி வீக் கண்டக்ட் பண்றோம், அவ்வளவு ஒர்த்தா கொடுக்குற பட்சத்தில் எங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமா வரணும். நான் ஓப்பனா பேசுறாலும் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இதான் என்னோட ஓப்பனா சொல்ற தாட்டி, எனக்கு வியூவர்ஸ் வரல. எதிர்ப்பு ஐ மீன் லாஸ்ட் வீக் வந்ததை விட இந்த வாரம் வரலாம் தான். ஸோ சொல்லுங்க, உங்க டைமிங் சொல்லுங்க, பார்க்கலாம். டச்லேயே இருக்கேன். பாய்.